GoPro ரீசெண்டாக வாங்கியிருந்தேன்ல, GoPro வாங்கி வேறு லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. ஒரு ஹாப்பினஸ் தாங்க. இதுதான் ஹெல்ப் பண்ணார். அதை வச்சு தான் நான் அந்த மைக் ப்ராப்ளமே சால்வ் பண்ணேன். ஹலோ யூஆர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படியே ஆல்னும் செலக்ட் பண்ணுங்கள். என்ன மேட்ருனா, ஒரு சின்ன ஒரு ரைடு. என்னென்னா, நம்ம GoPro ரீசெண்டாக வாங்கியிருந்தோம்ல, GoPro வாங்கி இப்போ தான் ஓரளவுக்கு GoProவை செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம். என்னென்னா, நிறைய விஷயம்லாம் நடந்துச்சு. பட்டு அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம். நான் உங்களுக்கு அப்புறம் போகிறப்போ நெக்ஸ்ட்டு வேறு எதனா ரைடில் போகிறப்போ சொல்கிறேன். அண்ட் ஏன்னா எனக்கு பெருசாக இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஒன்றுனா நானே அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தான் இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு சில விஷயம்லாம் வீடியோவில் பார்த்து அப்புறம் அப்படியே பார்த்து கரெக்டாக கடைசியாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி வந்து GoPro ரெடி பண்ணி இதோட 3வது வீடியோ எடுக்கிறேன். என்னென்னா சொல்லிட்டு GoPro ஒர்க் ஆகும் சொல்லிட்டு 2 முறை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 முறை வீடியோ எடுத்துட்டேன். அதிலலாம் மைக்கு வந்து செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் விட்டுட்டேன். ஓகே, நம்ம அந்த சாப்டர் வேணாம், நான் அதை விட்டுருங்க. இப்போ என்னென்னா, GoPro ஃபிட் பண்ணிவிட்டு GoProவில் வீடியோ எடுக்கிறோம். மைக்கும் ரெக்கார்ட் ஆகுது, செக் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ மொபைலில் வந்து அந்த ஆப்பில் GoProவோட ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் முன்னாடியே செக் பண்ணிட்டேன். ஆடியோ குவாலிட்டிலாம் நல்லா பக்காவாக இருக்குது, வீடியோ குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது. அப்படியே சும்மா ஒரு சின்ன ஒரு ரைட் மட்டும் வீடியோ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே வேறு லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கேமராவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு GoPro வாங்கிட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் செலவு அதிகம் தான் வாங்கினது. அந்த சின்ன கேமராவிலே கொஞ்ச நாள் பண்ணியிருக்கலாம் vlog, அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் என்னென்னா ஒன்று, ஆடியோ தாங்க பிரச்சனை. ஆடியோக்காக மட்டும்தான் வாங்கினேன். மற்றபடி வேறு பெருசாக எனக்கு எதுவும் அதில் குறைலாம் எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு அதுலேயே கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால தாங்க வாங்கினேன். பட் ஆனால் இதுவே ஓகே தான். கொஞ்சம் ஆப்போசிட்டில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டைம் ஒரு 5 ஆயிடுச்சுங்க. ஆனால் இருந்தாலும் வெயில் இங்கே கொஞ்சம் அதிகம் தாங்க. நானும் சரி 4 மணிக்கே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் வெயில் கம்மியாகிட்டோம், ஈவினிங்கில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். நிஜமாக வேறு லெவலில் ஒரு ஹாப்பினஸ் தாங்க. கடைசியாக நம்ம GoProவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் மறக்காமல் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆடியோவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குது. இப்போ எடுக்கிற வீடியோ வந்து GoPro Hero 9 எடுத்துகிட்டு இருக்கேன். 180ல் வந்து 60 MPSல எடுத்துகிட்டு இருக்கேன். 4Kல இன்னும் எடுக்கல. நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் எடுத்து பார்க்கலாம் எப்படி குவாலிட்டி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஃபஸ்ட்டு இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூவும் இருக்குது. சாஃப்ட்வேர் அவ்வளோவும் தாங்கலை, 4K தாங்கலை. சரின்னு சொல்லிட்டு தான் இதில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி கூடிய சீக்கிரமே 4K ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். சின்ன ஷார்ட். ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குங்க. நான் முன்னாடியே ஒரு 2-3 வீடியோலாம் எடுத்து பார்த்தேன். குவாலிட்டி பஞ்சமே இல்லைங்க. பெருசாக எதுவும் நம்ம கலர் கரெக்ஷன்லாம் பண்ண தேவையில்லை. நான் முன்னாடி இருந்த ஆக்ஷன் கேமராலையும் பெருசாக கலர் கரெக்ஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு எடிட் பண்ணுவேன். தேவையான இடத்துல மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இதில் பெருசாக கலர் கரெக்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா அப்படியே லைவாக ஒரு சில டெஸ்டிங் வீடியோலாம் எடுத்து பார்த்தேன். அதுவே வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாமே காசு தான் மேட்ரில்ல. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், இதுக்கு ஒர்த்து இல்லைன்னா அப்புறம் எப்படி? என்னங்க சொல்கிறது, கரெக்ட் தானே?
ஒரு சின்ன வீடியோ மாதிரி தான் இது வரும். ஏன்னா நான் பெருசாக ரைட்லாம் போகல, சும்மா ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் கோப்ரோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நமக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ரீசெண்டாக வந்து ஸ்டோரியில் வந்து ஆஸ்க் மீ கொஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் கொஸ்டின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு போடுறப்போ நினச்சி பார்க்கவே இல்லை, இவ்வளோ பேர் வந்து கேட்பீங்களா, ஃபஸ்ட்டு முதல்ல யாராச்சும் கேள்வி கேட்பாங்களான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ஐடியாவே இல்லை, சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வேறு என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஒரு சில பேர்லாம் வந்து சேஃபாக ரைட் பண்ண சொன்னீங்க, பைக் நேம் கேட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்லாம் கேட்டாங்க. அதே போல் நெக்ஸ்ட் பைக் என்ன வாங்க போகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அதே போல் நான் அதில் வந்து ஒரு பைக்கோட இமேஜ் போட்டிருந்தேன். ஆனால் அதில் நான் சொல்லியிருந்தேன் வந்து இந்த பைக்கு நான் வாங்க முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனால் இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அந்த பிரதர் வந்து நம்ம யூஆர்எஃப் வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார். நம்ம அந்த வண்டியை வாங்கலை அது வேறு விஷயங்க. ஆனால் அவர் சொல்கிற ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு வேறு லெவலில் ஒரு எனர்ஜி தாங்க. ஏன்னா நம்ம வாங்கலை அது வந்து செகண்டரி. ஆனால் அவர் சொல்கிறப்ப வர ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தெரியுங்களா, அதுதாங்க வேறு லெவல். சீரியஸாகவே அதை எப்படியுமே சொல்ல முடியாது. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. இங்கே ஆக்சுவலி இப்போ தான் நெல்லுலாம் அறுத்து முடித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா இப்போ தான் அந்த நெல்லுலாம் அறுத்து முடிச்சிருக்காங்க. ஆனால் சன்செட் அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இடம்லாம். இங்கெல்லாம் இருக்குது. நிஜமாகவே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க எனக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரில, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து மைக் ஒயர் ஒரு சைடு தொங்கிட்டு இருக்கும், சார்ஜர் வந்து ஒரு சைடு போட்டுட்டு இருப்பேன். சார்ஜர் கூட விடுங்க, சார்ஜர் நம்ம போட்டு தான் ஆனால் மைக் ஒயர் தொங்கிட்டு இருக்கும். மைக்கு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா ஃபோனில் எடுத்து பார்க்கணும். கோப்ரோ வாங்கிட்டு அப்புறமே ஒரு 2-3 வீடியோ வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகவே இல்லைங்க. அதாவது எப்படின்னா ஃபோனில் ரெக்கார்ட்லாம் ஆன் பண்ணிட்டேன், ஆனால் வந்து நான் பேசுகிறதே கேட்கல, ஃபுல்லாக பிளாங்காக அப்படியே இருக்குது. ஆனால் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஒரு 1 ஹவருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து அந்த ரெக்கார்டில் வந்து எதுவுமே இல்லை. அந்த டைமில் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. என்ன பண்ணுறது, நம்ம அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வரணும். எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சிடாதுல்ல. நம்ம லைஃப்லும் சரி, மற்ற விஷயமும் சரி, நம்ம எதுவுமே வந்து ஈஸியாக கிடச்சிடாது. கண்டிப்பாக வந்து எல்லா விஷயமே கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து வந்து அதுக்காக நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய எக்ஸாம்பிளே நான் தாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பெரிய எக்ஸாம்பிளே நான் தான். ஏன்னா வந்து நான்லாம் வந்து நினச்சி கூட பார்க்கல, நான் மோட்டோ பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அப்படியே சும்மா சரி ஒரு நாள் வந்து ஆர்டர் பண்ணுவேன் தான் ஆர்டர் பண்ணேன். அப்படியே ஒன்றா வாங்கி இப்போது கோப்ரோவில் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நிஜமாக வேறு லெவல் தாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணி நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு வந்துடும் இந்த வீடியோ, சண்டே நாளைக்கு வந்துடும். நாளைக்கு ஒரு ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நாளைக்கு ரைட் போயிடுவேன், ஒரு சின்ன ரைடு மாதிரி எங்கேயாச்சும் போக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு ரைட் போயிடுவேன். வேறு என்ன அதே போல் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு சில நிறைய பிளான்லாம் வச்சுருக்கேன். எங்கேயாச்சும் கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அதாவது ஒரு 600 ஒரு 800 கிலோமீட்டருக்குள்ளே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் வச்சுருக்கேன். பார்ப்போம். ஆனால் மோஸ்ட்லி எதுவுமே நான் பெருசாலாம் பிளான் பண்ண மாட்டேங்க. போகலான்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் தான் இருக்கும், ஆனால் பெருசாக எதுவுமே பிளான்லாம் பண்ண மாட்டேன்.
ஏன்னா அது பிளான் பண்ணால் ஒரு சில டைமில் சொதப்பிடுமா, அதனால் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் சொல்லிட்டு நான் பெருசாக எதுவுமே பிளானாக பண்ண மாட்டேன். அதனால தான் நம்மளோட சேனல்லையுமே வந்து அன்பிளான் ரைடுன்னு வச்சேன். ஆனால் வீடியோவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. பட் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குது, ஆடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் உங்கள் லைக்கையும் தட்டி விடுங்க மறக்காமல். ஏன்னா உங்கள் லைக் தான் ஒரு பூஸ்ட்டு, ஒரு எனர்ஜி மாதிரி. அப்போ தான் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே போல் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட தாங்க ட்ரை பண்ணுறேன். என்னங்க பண்ணுறது, இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இந்த GoPro ஒரு சில இதுனால எடுக்க முடியல. நான் எப்படியும் ஒரு சில திங்ஸ்லாம் வந்துடும் GoPro செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதனால் வரல. நேற்று தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவரை வச்சு தான் வந்து நான் அந்த மைக் ப்ராப்ளமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணார். அதை வச்சு தான் நான் அந்த மைக் ப்ராப்ளமே சால்வ் பண்ணேன். இல்லைனா அதை கூட சால்வ் பண்ணியிருக்க முடியாது. இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மேட்ரு என்னன்னு சொல்லிட்டு. பட் தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் ஹெல்ப். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். நம்ம GoPro எப்படி ஒர்க் ஆகுது, வீடியோ குவாலிட்டி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்கை தட்டி விடுங்க. கூடவே உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிஜமாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம ரைட் போகிறப்ப மற்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே வந்து GoProவோட வாங்கிட்ட அப்புறம் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற விஷயம் எல்லாமே ஒரு ரைட் போகிறப்போ சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். மறக்காமல் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் கமெண்ட்ஸையும் தட்டி விடுங்க. அதே போல் நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்படியே ஆல் ஒன்றும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஓகே நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணுறப்போ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. மற்றவங்களுக்கும் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய்.